வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியான மிருத்யுஞ்செய் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ஸ்ரீ விஷ்ணு தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு பத்திரிகையில வேலை பார்க்கறாரு. கிரைம் ரிப்போர்ட்டரா மாறணும்னு இவருக்கு ரொம்ப ஆசை இருக்கு. ஆனா அதுக்கான வாய்ப்பு கிடைக்காம இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல ஒரு குற்றம் நடக்குது. அந்த குற்றத்துக்கான பின்னணியை தேடணும், இந்த குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி பயங்கரமா விசாரணை பண்றாரு. விசாரணை பண்ற நம்ம ஹீரோக்கு ஷாக்கிங்கான நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்னென்னன்றதை இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயுமே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ரவின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் மெட்ரோ ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது யாரோ இவரை ஃபாலோ பண்ற மாதிரியே இவருக்கு தோணுது. யாரு ஃபாலோ பண்றா அப்படின்ற மாதிரி இவருமே லைட்டா பயப்படுறாரு. ஏன் இந்த அளவுக்கு பயப்படுறாரு அப்படின்றதும் கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இவரோட பொண்ணு இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அம்மா எப்பயோ இறந்து போயிட்டாங்க, அப்பா மட்டும் தான் இருக்காரு போல. ரவியும் பயந்து பயந்து வந்துட்டு இருக்காரு. பாத்தீங்களா, யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியுது. திரும்பி பார்த்தா ஆள் காணோம். இவர் பயந்து பயந்து வந்துட்டு இருக்கும் போது எதர்ச்சியா ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டாரு. என்னாச்சுடா, ஏன் இப்படி இருக்குன்னு ஃப்ரெண்டு கேக்குறாரு. யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு இவர் ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்றாரு. ஆனா ஃப்ரெண்ட் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல ரவி இருக்காருல, இவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. பொண்ணு கிட்ட பேசும்போது பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றாங்க. புடிச்ச சூப்பர் ஹீரோ யாருன்னு கிளாஸ்ல கேட்டிருக்காங்க போல. எல்லாரும் ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் சொன்னாங்க. நான் உங்களோட பேரை தான் சொன்னேன்ற மாதிரி சொல்றா. ரவியும் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்ப பொண்ணு தூக்கிட்டு உள்ள போலான்னு நினைக்கும் போது யாரோ ஃபாலோ பண்றதை இந்த பொண்ணுமே கவனிக்கிறா. அதாவது நிழல் மாதிரி தெரியுது போல. இந்த பொண்ணு ஷாக்கிங்கா பாக்குறா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு மிருத்யுஞ்செய் அப்படின்றது. இவருக்கு யார்கிட்ட இருந்தோ கால் வருது. இவருமே வேகமா கிளம்பி ஒரு இடத்துக்கு போறாரு. இவர் இந்து தான், ஆனா முஸ்லீம் மாதிரி கெட்டப்லாம் போட்ட மாதிரி தான் ஒரு சாவு வீட்டுக்கு இவர் வந்துட்டு இருக்காரு. இறந்து போனவர் முஸ்லீம் போல. இறந்து போனவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இவர் வீட்டுல மத்தவங்க பேசுறதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு இருக்காரு. எல்லாருமே இறந்து போனவரை பத்தி சொல்றாங்கல்ல, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கிறாரு. இவருமே தெரிஞ்ச பர்சன் மாதிரி இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காரு. நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, அவருக்கு போற வயசா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. இவர் இறந்து போனதை எல்லாருக்கும் சொல்லணும், விளம்பரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. விளம்பரத்துக்கு நிறைய செலவாகுமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. பெருசா என்ன செலவாயிட போகுது, இவ்வளவுதான் செலவாகும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது எப்படி உனக்கு தெரியும்னு கேக்குறாங்க. ரீசெண்டா எனக்கு வேண்டியவங்க இறந்து போனாங்க, நான் விளம்பரம் கொடுத்தேன், இவருக்கும் விளம்பரம் கொடுக்கணும், நான் 500 ரூபாய் போடுறேன்ற மாதிரி 500 ரூபாயை வைக்கிறாரு. இதை பாக்குற மத்தவங்களும் நானும் காசு போடுறேன் நிறைய காசெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த காசை கலெக்ட் பண்றதுக்காக தான் இவர் ஏமாத்தி வந்திருக்காரு போல. இப்ப காசை கலெக்ட் பண்ணிட்டு கிளம்புறாரு. இவர் வேலை பார்க்குற ஆபீஸை நமக்கு காட்டுறாங்க. இங்கே கிரைம் ரிப்போர்ட்டரா வேற ஒருத்தர் இருப்பாரு. அவர் சில விஷயங்களை கொஞ்சம் தப்பா சொல்றாரு. கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்காருல, இந்த விஷயத்துல நீங்க தப்பா சொல்றீங்க, இதுதான் கரெக்ட்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீங்க சாதாரண ரிப்போர்ட்டர், நான் தான் கிரைம் ரிப்போர்ட்டர், எனக்குலாம் ஐடியா சொல்லாதன்ற மாதிரி அவர் மூஞ்ச காட்டுற மாதிரி பேசிடுறாரு. நம்ம ஹீரோவாலையும் எதுவுமே பேச முடியல, அமைதியாயிடுறாரு. ஹீரோ இந்த இடத்துல பத்திரிகையில விளம்பரத்தை ஓட்டுறதுக்காக இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்காரு போல. இவர் விளம்பரத்தெல்லாம் நிறைய வாங்கி தராருல, அதனால பாஸுமே இவருக்கு கமிஷன் மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. பாஸ், எனக்கு கமிஷன்லாம் 2வது பட்சம் தான், எனக்கு கிரைம் ரிப்போர்ட்டர் ஆகணும், அதுக்கான வாய்ப்பை தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கெல்லாம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, இந்த லெவல்ல எல்லாம் உன்னை கிரைம் ரிப்போர்ட்டரா மாத்த முடியாது, இப்ப நீ பண்றல அதையே தொடர்ச்சியா பண்ணுன்ற மாதிரி பாஸும் அனுப்பி விடுறாரு. நம்ம ஹீரோக்கு மொத்தமா 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் ஆம்புலன்ஸ் டிரைவரா இருப்பாரு. எங்க சாவு நடந்தாலும் சரி உடனே ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்லிடுவாரு போல. அந்த இடத்துக்கு ஹீரோ கிளம்பி போய் டிராமாலாம் பண்ணுவாரு. ஆக்சுவலா அவங்க கிட்ட இருந்து காசை வாங்குறாருல, அந்த காசை வாங்கிட்டு சொன்ன மாதிரியே விளம்பரத்தை போட்டுருவாரு. அதுக்கு இவருக்கு கொஞ்சம் கமிஷன் மாதிரிலாம் கிடைக்கும். இதுதான் இவர் ரெகுலரா பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிய வருது. நம்ம ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஹாஸ்பிட்டல்ல கம்பவுண்டர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப டெட் பாடிக்கு பக்கத்துல உட்காந்து இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்டு தெரியாம ஒரு கெமிக்கலை குடிக்கிறதுக்காக போறாரு. அந்த கெமிக்கலை மட்டும் குடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், பேச்சு மூச்சு இல்லாம சீக்கிரமே செத்து போயிருப்பன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. நல்ல வேலை மச்சான், முன்கூட்டியே சொல்லிட்டேன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு குடிக்காம நிறுத்திடுறாரு. நம்ம ஹீரோக்கு மொத்தமா 3 ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னோம் பாத்தீங்களா, இப்போதைக்கு 2 ஃப்ரெண்ட்ஸை பத்தி தான் சொல்லியிருக்கேன். அந்த 3வது ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இறக்குறவங்க எல்லாம் புதைப்பாங்கல்ல, அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. சோ இவங்க 3 பேர் தான் ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியுது. ஹீரோவை எப்படியாவது கிரைம் ரிப்போர்ட்டரா மாத்திரணும்னு இவங்களுமே கொஞ்சம் சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பாலாம் கிடையாது, ஒரு அத்தை தான் இருக்காங்க. என்னடா வீட்டு பக்கமே வரமாட்டேற வான்ற மாதிரிலாம் அத்தை கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க.
இப்ப வேற ஒரு இடத்துல சாவு நடந்திருக்குன்றது ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோவும் அந்த ஸ்பாட்டுக்கு போலான்ற மாதிரி பாக்குறதுக்காக வராரு. ரவின்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் இறந்து போயிருக்காரு போல. ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருக்காரு போல. இவருமே இந்த ரவியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டை நல்லா அப்சர்வ் பண்றாரு, தெரிஞ்சுக்கிறாரு. டிராமா பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ள ரவியோட பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு அழவே மாட்டாங்க. என்ன இந்த பொண்ணு அழாம இருக்கான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்பதான் இவரோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போது பேரண்ட்ஸ் கடன் தொல்லை தாங்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. இவரும் சின்ன பையன்றதுனால என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணே இல்லைன்ற மாதிரி பதிலே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்பத்துல இருந்து அத்தை தான் இவரை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அத்தை எப்ப பாரு இவரை திட்டிக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக அத்தை திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு இவர் வருத்தப்படுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவருமே கோவத்துல பதிலுக்கு திட்டுறாரு. திட்டினவரை ஃபீல் பண்ணி அழுவுறாரு. இவர் அழுவணுன்றதுக்காக தான் அத்தை இவ்வளவு நேரம் திட்டிருப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டா அழுது நம்ம அந்த கஷ்டத்தை வெளியேற்றிடணும், இல்லைன்னா அந்த கஷ்டம் நமக்கு உள்ளே தான் இருக்கும்ன்ற மாதிரி அத்தை இவருக்கு சின்ன பையனா இருக்கும் போது சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு அளவே இல்லைல்ல, அந்த பொண்ணு உள்ளுக்குள்ளேயே நிறைய கஷ்டத்தை வச்சிருக்கா, அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டே இவர் சொல்லிட்டு இருக்காரு. அவ கஷ்டத்தை வெளியேற்றுறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாருல. இப்ப மறுநாள் அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வராரு. அந்த பொண்ணு ரோட கிராஸ் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கும் போது இவர் தான் ஹெல்ப் பண்ணி ரோடெல்லாம் கிராஸ் பண்ண வைக்கிறாரு. அப்போ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண இடத்துக்குலாம் வந்து அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவருமே பக்கத்துல வந்து நான் அப்பாவோட ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அது எல்லாமே பொய் தானே. ஒரு ஸ்டேஜ்ல நான் பொய் தான் சொன்னேன் பாப்பா, உன் அப்பாவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா உன் அப்பா போனதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத, அதுல இருந்து வெளியே வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து எந்திரிச்சு போக பாக்குறாரு. அப்ப சட்டுன்னு அந்த சின்ன பொண்ணுமே கையை பிடிக்கிறாளேன்ற மாதிரி இவர் திரும்பி பாக்குறாரு. என் அப்பாக்கு என்னாச்சு, கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களான்ற மாதிரி கேட்கிறா. இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. இவர் சின்ன வயசுல அந்த கேள்வியை கேட்டிருப்பாரு. இவர்கிட்ட பதில சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம இந்த பொண்ணுக்கு பதில் சொல்லணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி மகேஷ்ன்ற ஒரு நபரை காட்டுறாங்க. நைட்டு நேரம் ஒரு சின்ன கோயில்ல இவர் வேண்டதுக்காக வந்திருக்காரு. அப்படியே வேண்டிக்கிட்டே பின்னாடி வராரு. அங்க தண்ணி இருக்கு. அந்த தண்ணியில இவர் கால் வைக்கும் போது அங்க இருக்க கரண்ட் வயர் இருக்கு பாத்தீங்களா, ஏடகுடமா கட்டாயி அந்த தண்ணியில பட்டுது. அதனால இந்த மகேஷ் ஷாக் அடிச்சு இறந்து போயிடுறாரு. இந்த மகேஷை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முக்கியமான நபரா இருப்பாரு. அதனால ஏசிபி சீதான்றவங்க இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. நடந்தது ஆக்சிடென்டா இல்ல யாராவது திட்டமிட்டு சாவடிச்சாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்த அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. ஹீரோ மகேஷ் வீட்டை பாக்குறதுக்காக வராரு. மகேஷ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்றாரு. இவரை பத்தி ஆளுங்க பேசுறதும் இதுக்கு முன்னாடி இறந்து போன ரவியை பத்தி ஆளுங்க பேசுனதும் ஒரே மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு ரெண்டு பேருமே மெட்ரோவை யூஸ் பண்ணி தான் வேலைக்கு போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இதை தாண்டி அந்த பாடியை பாக்குறவரு பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. இந்த சமயம் இப்ப சீதா கிட்ட மீடியாட்கள் கேள்விலாம் கேட்கறாங்க. சீதாவோட சீனியர் இது ஆக்சிடென்ட் தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா சீதா இருக்காங்கல்ல, ஆக்சிடென்ட்னு ஒரேடியா சொல்ல முடியாது. இவர் ஒரு பெரிய கம்பெனிக்கு எதிராக ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக முடிவு எடுத்திருந்தாரு. அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க கூட பிளான் பண்ணி சாவடிச்சிருக்கலாம். நான் அந்த ஆங்கிள் விசாரணை பண்றேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோ பாடியை பார்த்து ஷாக் ஆனாருன்னு சொன்ன பாத்தீங்களா, ரவியோட பாடி எந்த கண்டிஷன்ல இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த மகேஷோட பாடியும் இருக்கு. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இறந்து போயிருக்காங்க. இது ஏன் கொலையா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பத்தி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஏண்டா ஆக்சிடென்ட்ன்றது ஒரே மாதிரி நடக்கிறது தானே, லாரியில முட்டினா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே சாவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், ஆனா ரெண்டே நாள் வித்தியாசத்துல அடுத்தடுத்து ஒரே மாதிரி எப்படி இந்த சம்பவம் நடக்கும்? கரெக்டா கரண்ட் வயர் பட்டு ரெண்டு பேர் எப்படி ஒரே மாதிரி சாவாங்க? ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இதை விசாரிக்கிற சீதாவும் சந்தேகப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. அவங்க சந்தேகப்படுறது சரிதான். நான் அவங்க கிட்ட பேசினா ஏதாவது இந்த கேஸை ஃபர்தரா கொண்டு போக முடியும். நான் அவங்கள பார்த்து பேச போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சீதாவை பொறுத்த வரைக்கும் மகேஷுக்கு ஆகாதவங்க இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. மேடம் நீங்க நினைக்கிறது சரிதான். மகேஷோட எதிரிங்க தான் ஆளை வச்சு இப்படி பண்ணிருக்காங்க போல. இது ஆக்சிடென்ட் கிடையாது, கொலைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவர் சொல்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல. இவரை கூட்டிட்டு போங்கன்ற மாதிரி இவங்களுமே அனுப்பி வச்சிடுறாங்க. இவருமே ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ப்ரூஃபை எப்படியாவது ரெடி பண்ணணும்னு யோசிக்கிறாரு. மகேஷை பொறுத்த வரைக்கும் விடிய காலையில ஒரு கோயில்ல வச்சுதான் இறந்து போயிருப்பாரு. அந்த கோயில் வாசல்ல ஒரு பிச்சைக்கார பெரியவர் இருப்பாரு. அவரை பார்த்து விசாரிச்சா ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டு வந்துடுறாரு. இப்ப அந்த பெரியவர் கிட்ட இவங்க கேக்குறாங்க. அந்த பெரியவருமே கவனிச்சன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அது என்னன்னா, பக்கத்துல இருந்து ஒரு நபரு அவர் ஷாக் அடிச்சிட்டு இருக்கிறத கவனிச்சாரு, நான் அதை கவனிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஒருத்தருக்கு ஷாக் அடிக்குதுன்னா எல்லாருமே ஷாக்கிங்கா தானே பார்ப்பாங்க. ஆனா அந்த நபர் சிரிச்சுக்கிட்டே பார்த்ததான் இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. சோ அவன் தான் கில்லர் அப்படின்ற மாதிரி ஹீரோ முடிவு பண்ணிடுறாரு. இப்பதான் நமக்கு ஒரு பாயை காட்டுறாங்க. இந்த பாய் தான் ஒரு கில்லரை வச்சு இந்த கொலையை பண்ணிருக்காரு போல. இப்ப கொலை பண்ண சொன்னவங்க கால் பண்றாங்க. அந்த மகேஷ் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லியிருந்தா எங்களுக்கு பிரச்சனை, நீ சரியான சமயத்துல முடிச்சிட்ட, யாரை வச்சு முடிச்சேன்லாம் கேக்குறாங்க.
அவனை பொறுத்த வரைக்கும் திறமையான கில்லரு, அவனை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்துல நடந்தது ஆக்சிடென்ட் கிடையாது, ஒரு கில்லர் தான் பண்ணிருக்கான்றது ஹீரோக்கு தெரியுது. அந்த கில்லரோட அடையாளத்தை பத்தி பெரியவர்கிட்ட கேட்கிறாரு. அவனை பொறுத்த வரைக்கும் புட்டி கண்ணாடி போட்டிருந்தான், சொட்ட தலையோட இருந்தான், அதே மாதிரி போலியோ அட்டாக்னால கால் போன மாதிரி இருந்தான்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் அந்த கில்லர் பண்ணதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா மகேஷ் சாமி கும்புறதுக்காக கொஞ்சம் பின்னாடி வரும்போது தண்ணியில கால் வைக்கிறத பார்த்தோன்னே இந்த கில்லர் தான் கரண்ட் வயரை கட் பண்ணி விட்டுருப்பான். கரெக்டா அது தண்ணியில பட்டு அவர் ஷாக் அடிச்சு இறந்து போயிருப்பாரு. சோ நடந்தது ஆக்சிடென்ட் கிடையாது, அந்த கில்லர் தான் பிளான் பண்ணி பண்ணிருக்கான். கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் கொலை பண்ணிருக்கான் போல. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ இத பத்தி போலீஸ் கிட்ட சொல்லலாம்னா இப்பயும் அவங்க நம்ப வாய்ப்பு இல்ல. அதனால நம்ம ரவியோட வீட்டுல போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ரவியோட வீட்டுல இவர் போய் விசாரிச்சா பதில் சொல்ல மாட்டாங்கல்ல, அதுக்காக இவர் வேற ஒரு பிளான பண்றாரு. அது என்னன்னா, அந்த ஏசிபி சீதா கிட்ட பேசுற மாதிரி வேகமா அவங்களோட கார்ல ஏறிடுறாரு. மேடம் போற வழியில டிராப் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே கார்ல கூட்டு போறாங்க. இவர் எந்த வீட்டுக்கு வந்து இறங்குறாருன்னா ரவி வீட்டுக்கு வந்து இறங்குறாரு. இவர் போலீஸ் ஜீப்ல இருந்து இறங்குறதுனால இவரும் போலீஸ் போல அப்படின்ற மாதிரி ரவியோட வீட்டை சேர்ந்தவங்க யோசிக்கிறாங்க. ரவியோட வீட்டுல ரவிக்குன்னு யாரும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த பொண்ணை பாத்துக்கிறாங்க போல. ரவியை பொறுத்த வரைக்கும் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே ஃபீல் பண்ணாரு பாத்தீங்களா. இவர் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட விசாரிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸுங்க அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த ஆக்சிடென்ட்ல அவன் சாகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2 ஆக்சிடென்ட்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சான். ஒரு வாட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு இருக்கும்போது ஸ்லிப் ஆகி விழ போயிருக்கான், நல்ல வேலையா அதுல இருந்து தப்பிச்சிட்டான். இன்னொரு வாட்டியும் அந்த மாதிரி தான் தப்பிச்சான், ஆனா 3வது வாட்டி இறந்து போயிட்டான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இல்ல ஏற்கனவே கொல்ல ட்ரை பண்ணவன் 3வது வாட்டி கொன்னுட்டான் அப்படின்றது ஹீரோக்கு புரியுது. இது எல்லாத்தையும் அந்த பொண்ணுமே கவனிச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுக்கு சிக்னல் கொடுத்து ஒரு இடத்துக்கு இவர் வர வச்சிடுறாரு. உன் அப்பா எப்படி இறந்து போனாருன்னு என்கிட்ட கேட்டல, அன்னைக்கு என்கிட்ட சொல்றதுக்கு பதில் இல்ல, இன்னைக்குமே என்கிட்ட பதில் இல்ல, ஆனா சீக்கிரமே அந்த கேள்விக்கான பதில கண்டுபிடிச்சு உன்கிட்ட சொல்லுவேன், அப்ப மட்டும் நான் சொல்றதை நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கண்டிப்பா செய்யறேன்ற மாதிரி அந்த பொண்ணுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறா. இப்ப ஹீரோவோ நைட் நேரம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஹீரோக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. மகேஷ் கொல்லப்பட்டதுக்காக ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா மகேஷ் ஒரு பெரிய கம்பெனி எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, அதனால அவரை கொன்றிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா ரவியை எதுக்காக கொலை பண்ணிருக்கணும்? ரவியை பொறுத்த வரைக்கும் எதிரிங்கன்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே கிடையாது, யார்கிட்டயும் அவருக்கு பிரச்சனை இல்ல. திடீர்னு எதுக்காக அவரை சாவடிச்சாங்க? ஒரே கில்லர் தான் இந்த 2 விஷயத்தையும் பண்ணிருக்கான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஒரு ஃப்ரெண்டு கல்லறையில வேலை பார்க்கறதா சொன்ன பாத்தீங்களா, அவர் ஒரு பையனை கல்லுல இந்த மாதிரி பேரை எழுதி கொண்டு வான்னு சொல்லியிருப்பாரு. அவன் பேரை தப்பா எழுதி கொண்டு வந்துடுறான். ஏண்டா எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு வாட்டி பேப்பர்ல எழுதி பாத்துரு, அதுக்கப்புறம் கல்லுல பிரிண்ட் பண்ணுன்னு, நீ கேட்கவே மாட்டியா? இப்ப ஸ்பெல்லிங் தப்பாயிருச்சு பாரு அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பையனை திட்டுறாரு. அதை கவனிக்கிற நம்ம ஹீரோக்கு வேற ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்னன்னா, அவன் ரவியை வச்சு பிராக்டிஸ் பண்ணிருக்கான், அதுக்கப்புறம் கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னடா சொல்ற, பிராக்டிஸ் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கேக்குறாங்க. ஹீரோ எதனால இப்படி நினைக்கிறாருன்ற காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ரவியை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணார்ல, அதை ஒரு 30 நாள் கிட்ட அவர் ஃபீல் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி 2 வாட்டி ஏற்கனவே சாவடிக்கிறதுக்கான அட்டெம்ப்ட் நடந்திருக்கும், அதுல இருந்து அவர் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பாரு. சோ 2 வாட்டி மிஸ் ஆயிருச்சு. வேற ஒரு பிளானை போட்டு அவனை சாவடிக்கணும்ன்ற மாதிரி கரெக்டா ஒரு பிளானை போட்டு கில்லர் சாவடிச்சிருக்கான். இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. இந்த பிளான் மூலமா நமக்கு வேண்டியவரை சாவடிக்கலான்னு அதுக்கப்புறம் தான் மகேஷை சாவடிச்சிருக்கான். சோ முதல்ல ரவியை வச்சு ட்ரைனிங் எடுத்திருக்கான், அதுக்கப்புறம் மகேஷை சாவடிச்சிருக்கான். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா மகேஷை சாவடிக்க ட்ரை பண்ணி அது மிஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை வந்துரும்ன்றதுக்காக ஒருத்தரை வச்சு ட்ரையல் பார்த்திருக்கான், இன்னொருத்தரை வச்சு சாவடிச்சிருக்கான்ற மாதிரி சொல்றாரு. மகேஷோட கேஸ்ல சீதா எதுவுமே கண்டுபிடிக்கல, அதனால ஆக்சிடென்ட்னு கேஸை முடிச்சிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மீடியாவை பார்த்து பேசணும்ன்ற மாதிரி சீனியர் சொல்றாரு. அந்த கில்லரை கண்டுபிடிக்க ஒரு வழி கிடைச்சிருச்சுன்னு ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ சொல்றாரு. அது என்னன்னா, அந்த கில்லர் ரவியை நல்லா அப்சர்வ் பண்ணி தானே சாவடிச்சிருக்கான். ரவியை எங்க இருந்து அப்சர்வ் பண்ண முடியும்? எதிர் வீட்ல இருந்தே தானே அப்சர்வ் பண்ண முடியும். எதிர ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் தான் இருக்கும், அந்த அபார்ட்மெண்ட்ல தான் அவன் குடியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவன் அடையாளத்தை அந்த பிச்சைக்காரர் சொன்னார்ல, அதை வச்சு இவரும் விசாரிக்கிறாரு. மகேஷ் இறந்து போனது ஆக்சிடென்ட்னால தான் அப்படின்ற மாதிரி சீதா இப்ப மீடியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் நியூஸா வந்துட்டு இருக்குல்ல, இது எல்லாத்தையும் அந்த கில்லர் பாக்குறான், சந்தோஷப்பட்டு இருக்கான். அப்பன்னு பத்தி யாரோ கதவை தட்டுறாங்க. நம்ம ஹீரோ தான் கதவை தட்டி இருப்பாரு. சொட்ட தலையோட புட்டி கண்ணாடி போட்ட மாதிரி யாரையாவது பாத்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. என்ன நம்ம போட்ட வேஷத்தை பத்தி நம்ம கிட்டயே கேட்கறான்ற மாதிரி இந்த கில்லர் யோசிக்கிறாரு. இல்ல நான் பாக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோவோ மத்தவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக கிளம்பிடுறாரு. இப்ப இந்த கில்லர் வீட்டை காட்டுறாங்க. இவன் தான் அந்த மாஸ்க் எல்லாம் போட்டதுன்றது நமக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோவை விடக்கூடாதுன்ற மாதிரி கில்லர் யோசிக்கிறான். ஏன்னா ஹீரோ இவ்வளவு கண்டுபிடிச்சு வந்துட்டார்ல, இவரோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோ அதுக்குள்ள எங்கெங்கயோ போயிடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவன் கண்டுபிடிச்சு வரதுக்குள்ள லிப்ட்ல கீழே இறங்க ஆரம்பிச்சிடுறாரு.
மிஸ் பண்ணக்கூடாது, மாடியில இருந்து நம்ம குறிப்பாத்து ஷூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவனுமே மாடிக்கு வந்துடுறான். இப்ப மாடியில இருந்து கீழே போற அவரை ஷூட் பண்ணிடலாம்னு நினைக்கிறான். அப்பன்னு பார்த்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. எல்லாருமே கொடை பிடிச்ச மாதிரி போறாங்க. ஹீரோவும் அதுக்கு நடுவுல பூந்து பூந்து போயிடுறாருல, இவனுக்கு ஹீரோ யாருன்றது தெரியாம இவன் மிஸ் பண்ணிடுறான். இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. நம்ம ஹீரோ பயங்கரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காருல, இது ஆபத்துன்ற மாதிரி கில்லர் யோசிக்கிறான். அதனால சமயம் பார்த்து ஹீரோவை போட்டு தள்ளணும்ன்ற மாதிரி ஹீரோக்கு தெரியாம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ வேற ஒரு பிளானை யோசிக்கிறாரு. அது என்னன்னா, அந்த கில்லரோட முத கொலையா இது இருக்காது, இதுக்கு முன்னாடியே சிலரை சாவடிச்சிருப்பான், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருல, அங்க ஆக்சிடென்ட்டா ஃபைல் ஆன எல்லா ரிப்போர்ட்டும் எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. ஏமாத்தி தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட் சொல்லிட்டாரு. சரி டாக்டர்ஸை ஏமாத்தி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. கில்லருமே ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இவங்களுமே டாக்டர் கிட்ட ஏமாத்தி சாவி எடுத்துடுறாங்க. அந்த சாவி மூலியமா இவருமே ரெக்கார்ட் ரூம் வந்துடுறாரு. தேவையான டீடைல் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கில்லர் அந்த இடத்துக்கு வந்து அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறான். ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் டாக்டர் தான் வந்துட்டாரு போல அப்படின்ற மாதிரி வேகமா அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. கில்லர் துரத்துறதே ஹீரோக்கு தெரிய மாட்டேங்குது. கில்லர் வெறித்தனமா சாவடிக்கணும்ன்ற மாதிரி துரத்திட்டு வரான். இஷ்டத்துக்கு ஷூட் பண்றதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இவனுக்கு வேலை கொடுக்குற அந்த பாய் கிட்ட இருந்து கால் வருது. கில்லர் இத பத்திலாம் சொல்றான்ல, பாய் என்ன சொல்றாருன்னா, நீ அழுங்காம குலுங்காம அழகா கொலை பண்ணுவ, இப்ப அவசரப்பட்டு இவனை கொலை பண்ணாத, இவனால ஏதாவது பிரச்சனை வந்துற போது, இவனையும் வான் ஸ்டைல்லயே கொலை பண்ணுன்ற மாதிரி அந்த பாய் சொல்றாரு. பாய் சொல்றதும் சரிதான் அப்படின்ற மாதிரி இவனும் கண்ணை கீழே இறக்கிடுறான். இவன் எப்பவுமே பிளான் பண்ணி தானே ஒருத்தர் கதையை முடிப்பான், அந்த மாதிரி ஹீரோவோட கதையை முடிக்கலாம்னு யோசிக்கிறான். ஹீரோ வீட்டை சாத்திட்டு கிளம்புறாரு. இது எல்லாத்தையும் இவன் கவனிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஃபைல்ல நிறைய டீடைல் எடுக்கிறாரு. இதெல்லாம் இவன் தான் பண்ணிருக்கான்னு ஒரு 4-5 பேரோட டீடைல சொல்றாரு. இத பத்தி போலீஸ் கிட்ட சொல்றதுக்காக அவங்கள பாக்குறதுக்கு ஒரு கஃபேக்கு வந்துடுறாரு. அவங்க வீட்டுல பார்த்த அலையன்ஸை பேசுறதுக்காக வந்திருக்காங்க போல. அந்த இடத்துக்கு வந்தவரு, மேடம் ஒரு கில்லர் தான் இந்த விஷயத்த பண்றான், இதுக்கு முன்னாடியே 4-5 பேரை கொலை பண்ணிருக்கான், நான் டீடைல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கேன் பாருங்கன்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு. ஆனா இவங்க பெருசா அதை நம்பவே மாட்டாங்க. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் திட்டி அனுப்பி விடுறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நீங்க இந்த விஷயத்தை விட்டாலும் நான் விட மாட்டேன் மேடம், ஏன்னா ஒரு சின்ன பொண்ணுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அந்த ப்ராமிஸை நான் காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் சோகமா பேசிட்டு போறாரு. அப்படி போகும்போது இவர் கொண்டு வந்த ஃபைலை விட்டுட்டு தான் போவாரு. சரி என்னதான் ஃபைல்ல வச்சிருக்கான் பாப்போன்ற மாதிரி இவங்களும் எடுத்து பாக்குறாங்க. இவர் சேகரிச்சிருக்க தகவல்லாம் ஓரளவுக்கு வேலிடா தான் இருக்கு. இப்ப சீதா கூட அசிஸ்டண்டா இருக்க ஒரு போலீஸ் அண்ணனுமே இவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏன்பா இவ்வளவு சாமர்த்தியமா கொலை பண்றவன் உன்னை மட்டும் எப்படிப்பா விட்டு வச்சிருப்பான், உன்னையும் போட்டு தள்ளிருப்பான்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீங்க சொல்றது சரிதானே, ஆனா நான் அவனை பத்தி கண்டுபிடிச்சது அவனுக்கு தெரியாம இருந்திருக்கலாம்ல, அதனால தான் இப்போ வரைக்கும் என்ன விட்டு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த சமயம் கில்லரு ஹீரோவோட வீட்டுல தான் படுத்துட்டு இருக்கான். ஹீரோ வரும்போது வெளியே போயிடுறான் போல. இப்ப ஹீரோ வச்ச சாவியை எடுக்கலான்னு பார்த்தா அந்த சாவி இடம் மாறி இருக்கு. என்ன சாவி இடம் மாறி இருக்குன்னு யோசிக்கும் போது போலீஸ் அண்ணன் சொன்னது ஞாபகம் வருது. இதெல்லாம் தெரிஞ்ச ஒன்ன எப்படிப்பா அவன் விட்டு வச்சிருக்கான்னு கேட்டார்ல, நம்மள போட்டு தள்ளுறதுக்கு ஏதோ பிளான் போட்டிருக்கான் போலன்னு யோசிக்கிறாரு. இப்ப தெரியாம சாவியை கீழே போடுற மாதிரி கீழே போட்டுறாரு. இப்ப ஜன்னலை லைட்டா ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இருந்து கேஸ் ஸ்மெல் வருது. உள்ள கேஸை லீக் பண்ணி வச்சிருக்கான். நம்ம கதவை திறந்தோம்னா ஸ்பார்க் ஏற்பட்டு நம்ம கதை முடிஞ்சிரும்ன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. என்ன ஹீரோ கதவை திறக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி லாங்ல இருந்து அந்த கில்லரும் கவனிச்சிட்டு இருக்கான். ஹீரோ உசாரா கதவை திறக்காம வேகமா அங்க இருந்து கிளம்புறாரு. அவன் பக்கத்துல இருந்து நம்மள கவனிக்க கூட வாய்ப்பு இருக்கு, அவனை வெளியே வர வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுன்ற மாதிரி வேகமா அங்க இருக்க ஒரு போலீஸா பலார்னு கண்ணத்திலேயே அறையிறாரு. என்னப்பா போலீஸ் அரைஞ்சிட்டேன்ற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்கிறாங்க. எல்லாருமே இந்த இடத்துக்கு வரணும், வராதவன் தான் கில்லர்ன்றதை ஹீரோ கெஸ் பண்றாரு. இப்ப இந்த கில்லர் மட்டும் வராம அங்க இருந்து கிளம்பி போறான். அவன் தான் கில்லர்னு தெரியுது, ஆனா ஃபேஸ பார்க்க மாட்டாரு. நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் அடிச்சிட்டார்ல, அதனால இவருக்கு எதிராக கேஸ ஃபைல் பண்ணிருப்பாங்க. 10 நாள் ஜெயில இருக்கணும்ன்ற மாதிரி தண்டனை கிடைச்சிருது. இவரை வேன்ல ஏத்தி கூட்டு போறாங்க. கில்லர் இதெல்லாம் கவனிக்கிறான். ஹீரோ வெளியே வரது 2ஆம் தேதி. அந்த 2ஆம் தேதி ஹீரோவோட கதையை முடிக்கணும் நோட் பண்ணிக்கிறான். இப்ப ஹீரோ ஜெயில இருக்கார்ல, ஜெயில கான்ட்ராக்ட் கில்லர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட ஹீரோ பேச்ச கொடுத்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு எப்படி ஆர்டர்லாம் வரும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த நபருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எங்களுக்கு டைரக்டா ஆர்டர் வராது, எங்களுக்கு ஹேண்ட்லர்னு ஒருத்தன் இருப்பான், அந்த ஹேண்ட்லர் மூலியமா தான் எங்களுக்கு ஆர்டர்லாம் வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த கில்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாய் தான் ஹேண்ட்லரா இருப்பாரு. அடுத்து யாரை கொலை பண்ணணும்ன்றத போஸ்ட் மாதிரி போட்டு விட்டுருவாரு போல. இப்ப ஒரு சின்ன பையன் கிட்ட சொல்லி போஸ்ட போய் போட்டு அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. இப்ப ஹீரோவும் ஜெயில இருந்தே சீதா கிட்ட பேசுறாரு. மேடம் கம்பெனியை சேர்ந்தவங்க கண்டிப்பா ஒரு ஹேண்ட்லர் கிட்ட தான் இந்த வேலையை கொடுத்திருப்பாங்க, நீங்க அந்த ஹேண்ட்லரை கண்டுபிடிங்க மேடம், அது மூலியமா கில்லரை ரீச் பண்ணலாம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகே நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த கம்பெனி ரெக்கார்டை செக் பண்ணும்போது அந்த பாய் கிட்ட பேசினது உங்களுக்கு தெரிய வருது. அந்த பாயை போய் பார்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயம் ஜெயில இருக்க ஹீரோவை சீக்கிரமா ரிலீஸ் பண்ண வைக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோ இன்னும் 10 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் பிளான் இருந்திருக்கும். ஆனா முன்கூட்டியே இவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த பாயை பார்க்கலாம்ன்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள கில்லர் இருக்கான்ல, இந்த பாய் கதையை முடிக்கணும், ஏன்னா இந்த பாயை வச்சு நம்மள ரீச் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறான். அதனால கதையை முடிச்சுட்டு போயிடுறான். இப்ப இவங்களுமே கிளம்பி
கிளம்பி அந்த பாயை பாக்குறதுக்காக வராங்க. பாய் நெஞ்சோலி வந்த மாதிரி இறந்து போயிருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ இருக்கார்ல, நெஞ்சோலியால இவர் சாவல, அந்த கில்லர் தான் சாவடிச்சிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாவும் போது பாய் அந்த கில்லரை மாட்டி விடணும்னு நினைச்சிருக்காரு போல. அதனால ஒரு சின்ன பேப்பர்ல ஒரு மார்க்கெட்டோட பேரை எழுதியிருக்காரு. அதாவது அந்த மார்க்கெட்ல தான் அவன் அந்த போஸ்டரை எடுக்கிறதுக்காக போக போறான். அந்த மார்க்கெட்ல இருக்க அவனை மாட்டி விடுறதுக்காக இவர் எழுதி வச்சிருக்காரு. மேடம், கண்டிப்பா அவன் அந்த மார்க்கெட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு, அந்த மார்க்கெட்டுக்கு போய் அவனை அமைக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இந்த சீதாவும் ஏத்துக்கிறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவன் சொட்ட தலையோட இருப்பான், புட்டி கண்ணாடி போட்டிருப்பான், நொண்டி நொண்டி நடப்பான்ற மாதிரி அடையாளத்தை சொல்லிட்டாரு. இந்த அடையாளத்துல யாரை பார்த்தாலும் தூக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போங்கன்ற மாதிரி போக வச்சிடுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சிசிடிவி எல்லாம் பார்க்க முடியும்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கில்லர் கெட்டப்பா போட்டதை இவங்க உண்மை நினைச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. புட்டி கண்ணாடி போட்டவரெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. கில்லர் இதெல்லாம் பார்த்து ஸ்மைல் பண்றான். போலீஸுங்க தான் சுத்து போடுறாங்கன்றது இவனுக்கு தெரியுது. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ கிட்டே லைட்டர் எல்லாம் வாங்கிட்டு நன்றி சொல்லிட்டு கிளம்புறான். அவன் தந்துட்டு போன லைட்டர்ல எதையோ ஒட்டி இருக்கான். என்ன ஒட்டி இருக்கான்னு பார்த்தா அக்டோபர் 2ன்ற மாதிரி ஒட்டி இருக்கான். அக்டோபர் 2 தான் இவர் வெளியே வர மாதிரி இருக்கும். அந்த 2 ஒன்ன சாவடி பண்றத சொல்றான் போல. கில்லர் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இத பத்தி சீதா கிட்ட சொல்லிட்டாரு. எதை வச்சு கில்லர் வந்திருக்கான்னு சொல்றேன்ற மாதிரி கேட்கும்போது இவருமே அக்டோபர் 2ன்னு எனக்கு தந்துட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டாரு. இதை வச்சு கில்லர் வந்திருக்கான்னு சொல்றியா? வேற யாரோ கூட உனக்கு தந்திருக்கலாம். நீ சொல்றதை நம்பி இவ்வளவு தூரம் விசாரணை பண்றதுக்காக வந்தன்ல, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க கோவப்படுறாங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் வாட்ச் பண்ணி கில்லர் கிடைச்சிருக்கவே மாட்டான். அதனால ஹீரோ சொல்றதெல்லாம் பொய்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஹீரோவை திட்டிட்டு ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது அத்தை கிட்ட இருந்து கால் வருது. இவர் அத்தை கிட்ட விரக்தியா பேசிட்டு இருக்காரு. அந்த கில்லர் யாரு என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவன் யாரு என்னன்னு தெரியலையா, இல்ல எப்படி இருப்பான்றது தெரியலையான்ற மாதிரி அத்தை கேட்கிறாங்க. அத்தை சொல்றதை கேட்கும் போது இவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அவன் ஏன் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம், அவன் வேற மாதிரி கூட உண்மையில இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. மச்சான், திரும்பி அந்த சிசிடிவியை நம்ம செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து அந்த சிசிடிவியை செக் பண்றாங்க. அதுல ஒரு நபர் மட்டும் எந்த சிசிடிவிலயும் நம்ம படக்கூடாதுன்ற மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருக்காரு. இவன் மட்டும் எதுக்காக மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருக்கான்? அப்ப இவன் தான் நம்ம தேடிட்டு இருக்க கில்லர் போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப எல்லா ஃபுட்டேஜ்லயும் முடிஞ்ச அளவுக்கு அவனோட மேனரிசத்தை கவனிக்கிறாரு. எந்த ஒரு ஆங்கிள்லயும் அவனோட ஃபேஸ் தெளிவா தெரிய மாட்டேங்குது. அவன் கவனமா கேமரால படாம மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருக்கான். ஒரு போஸ்ட் பாக்ஸ்ல இருக்க ஏதோ ஒன்னு எடுக்கிறான். சோ அடுத்த டார்கெட்டுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இருந்திருக்கு போல, அதுதான் இவன் எடுத்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. ஒருத்தரோட மேனரிசம் மட்டும் மாறவே மாறாது, மேனரிசத்தை நல்லா கவனிக்கணும்னு கவனிக்கிறாரு. அப்படி கவனிக்கும் போது ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலா இவர் பிளாட்ல ஒவ்வொருத்தர்கிட்டயே விசாரணை பண்ணாரு பாத்தீங்களா, அப்படி விசாரணை பண்ணும்போது திரும்பி இவர் பாக்குறதுக்காக வீடியோ மாதிரி எடுத்திருப்பாரு. இவனை நான் அந்த பிளாட்ல வச்சு பார்த்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிளாட்ல வச்சு பார்த்தாருன்றத நமக்கு காமிச்சாங்கல்ல. இவர் அந்த வீடியோவை எடுத்து செக் பண்ணும்போது 2 பேரோட பாடி லாங்குவேஜும் ஒரே மாதிரி இருக்கு. கண்டிப்பா இவன் தான் கில்லர்னு கரெக்டான கில்லரை இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அவன் உண்மையான முகம் இதுதான், நம்மளை இவ்வளவு நாள் ஏமாத்தி இருக்கான்றது இவருக்கு நல்லா புரிஞ்சிருது. இவருமே சீதாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இத பத்திலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சீதா நம்ப மாட்டாங்க. ஏற்கனவே உன்னால டைமை நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமா என்னால வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. நம்ம லேட் பண்ண அவன் அடுத்த டார்கெட்டை முடிக்க கூட வாய்ப்பு இருக்கு, அதை நடக்க விடக்கூடாது. அதை நடக்க விடாம பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றாரு. அது என்னன்னா, அவன் செத்து போயிட்டான்ற மாதிரி நம்ம விளம்பரத்தை தந்துகிட்டே இருப்போம், அதனால அவனுக்கு பிரஷர் ஏற்படும், அவன் ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஏத்துக்கிறாங்க. இவர் வீடியோ எடுத்ததுல அவனோட ஃபேஸ் பதிவாயிருக்குல்ல, அவனோட போட்டோவை போட்டு அவன் இறந்து போயிட்டான், நாங்கெல்லாம் சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே விளம்பரம் தந்துடுறாங்க. தினமும் அந்த விளம்பரத்தை தந்துகிட்டே இருக்காங்க. இதனால அவனுக்கு பிரஷர் எகிர ஆரம்பிக்குது. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் வேஷம் போட்டுட்டு தான் வெளியே போக முடியுது. நார்மலா வெளியே போனானா நிறைய பேர் கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அதே மாதிரி இந்த சீதாவும் எதுக்காக இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி கவனிச்சிட்டு இருக்காங்க. கூட இருக்க அசிஸ்டன்ட் ஹீரோக்கு இன்னொன்று வாய்ப்பு தரலாம் மேடம், நீங்க ஹீரோ கிட்ட பேசுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கில்லருக்கு இப்ப ரொம்ப பிரஷர் அதிகமாயிருது, எங்கேயுமே அவரால் போக முடியல. எல்லாருமே இவரை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டா ஒரு நாள் தானே விளம்பரம் கொடுப்பாங்க, நம்ம ஹீரோ 4-5 நாளா இந்த விளம்பரத்தை தந்துட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட பேசினா என்னன்ற மாதிரி சீதாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த விளம்பரத்தை ரெகுலரா ஒரு பெரியவர் பாக்குறாரு. என்னன்னே தெரியலமா, இந்த நபர் இறந்து போனதா தினமும் சொல்லிட்டு இருக்காங்க, ஒருத்தர் எப்படிமா தினமும் இறந்து போக முடியும்ன்ற மாதிரிலாம் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த நபர், அதாவது கில்லர் இருக்கான்ல, இவரை கிராஸ் பண்ணி தான் நடந்து போறான். இவரும் கூப்பிடுறாரு, அவன் கண்டுக்காம ஒரு வீட்டுக்குள்ள போயிடுறான். இத பத்தி சொந்தக்காரங்க கிட்ட சொன்னா என்னன்ற மாதிரி இவருமே கால் பண்றாரு.
நீங்க இறந்து போயிட்டு தான் சொன்னீங்கல்ல, அவர் என் முன்னாடி தான் நடந்து போனாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதிர பேசுறதே நம்ம ஹீரோ தான். எங்க சார் நடந்து போனாரு, அந்த இடத்த சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த பெரியவரும் இந்த இடத்துக்கு தான் போனாருன்ற மாதிரி சொல்லிடுறாரு. சீதா ஜாகிங்லாம் ஓடிட்டு இருக்கும் போது இந்த தகவல் கிடைச்சிருக்கும். இப்ப பேசிக்கா ஒரு 2-3 பேரை மட்டும் கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணலான்ற மாதிரி வீட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க. அவன் உள்ள இருந்து ஷூட் பண்றான் போல. இப்ப கூட இருந்த அந்த போலீஸ்க்கு அடிபட்டுது. இவங்களுமே உள்ள அந்த கில்லர் இருக்கிறது உண்மைதான் போலன்னு யோசிக்கிறாங்க. இப்ப டீமுக்குலாம் தகவல் கொடுத்து நிறைய பேரை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. நீங்களாம் தள்ளி போயிடுங்கன்ற மாதிரி ஹீரோவையும் ஃப்ரெண்ட்ஸையும் தள்ளி போக வச்சிடுறாங்க. இப்ப இவங்களுக்கான டீம் வந்துருது இல்ல, அந்த டீமை வந்து இவங்க எல்லா சைடும் கவர் பண்ண சொல்லிடுறாங்க. இவங்க உள்ள நுழைஞ்சு ஷூட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. உள்ள அவனோட நடமாட்டம் தெரியுது. எப்படியாவது ஷூட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்க கேஸை பார்த்து கரெக்டா ஷூட் பண்றாங்க. அதாவது சிலிண்டரை பார்த்து கரெக்டா ஷூட் பண்றாங்க. அங்க ஒரு பிளாஸ்ட் மாதிரி ஏற்படுது. சோ இப்போ அவன் கண்டிப்பா அடிபட்டிருப்பான், நம்ம உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே உள்ள நுழையிறாங்க. அவன் எங்கன்னு சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல அவன் எரிஞ்சு சாம்பலா இருக்கான் போல. அவன் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. இப்ப வீட்டை சுத்தி முத்தி செக் பண்ணி பார்த்தா வீட்டுல நிறைய அந்த மாஸ்க் மாதிரிலாம் அவன் ரெடி பண்ணி வச்சிருக்கான். சோ நம்ம கில்லரை தான் காலி பண்ணிருக்கோன்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. மகேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனிக்கு எதிராக கேஸை ஃபைல் பண்ணிருப்பாரு. அதனால அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க தானே சாவடிச்சாங்க. அதனால அந்த கம்பெனியை சேர்ந்தவங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக வராங்க. ஏன்னா இந்த கம்பெனியை சேர்ந்தவங்க தான் அந்த பாய்க்கு கால் பண்ணிருப்பாங்க. பாய் கில்லருக்கு சொல்லியிருப்பாரு. அதை ஆதாரமா வச்சு இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் அக்டோபர் 2 இருக்கும். நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட கல்லறையில இருக்காரு. இப்ப ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கொடுத்து நீ கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவருமே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஒரு பெரியவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ இருக்கார்ல, ரொம்ப நடிக்காதரா, நீ தான்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கில்லர் தான் பெரியவர் வேஷம் போட்டு வந்திருக்கான் போல. ஓஹோ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி அவன் இருக்கான் பாத்தீங்களா. அவன் கெட்டப் எல்லாத்தையும் கழட்டிடுறான். அப்ப இறந்து போனது கில்லர் இல்லையான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். இது எல்லாமே கில்லரோட பிளானா இருந்திருக்கும். காரணம் என்னன்னா, ஹீரோ பண்ண விளம்பரத்தினால கில்லரை எல்லாருமே பார்த்திருப்பாங்க. இவனால ஃப்ரீயா எங்கேயுமே நடமாட முடியல. அதனால நம்ம இறந்துட்டோம்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும்னு ஒரு பிளானை போட்டிருப்பான். அந்த பெரியவர் பாக்குறாருன்னு தெரிஞ்சேதான் இவன் கிராஸ் பண்ணி போயிருப்பான். வேணும்ட்டே செட் பண்ண ஒரு வீட்டுக்குள்ள போயிருப்பான். அந்த வீட்டுல ஏற்கனவே இவன் சைஸ்ல ஒரு பாடியை ரெடி பண்ணி வச்சிருப்பான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாடியை கொண்டு வந்து வச்சிருக்கான் போல. இவன் இறந்த மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருப்பான். ஆனா இவன் இறந்து போயிருக்க மாட்டான். இதை எப்படி கண்டுபிடிச்சன்ற மாதிரி கில்லர் கேக்குறான். ஹீரோவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அது என்னன்னா, உள்ள இருந்து ஷூட் பண்ண மாதிரி புல்லட் தெரியல. ஏன்னா வெளிய இருந்து யாரோ ஷூட் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. நீ வீட்டுக்குள்ள போல, வெளியே வேற ஒரு பக்கத்துல ஒளிஞ்சிருந்துதான் இந்த விஷயத்த பண்ணன்றதை நான் கெஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. உள்ள யாரோ நடமாடின மாதிரி போலீஸை இவன் நம்ப தான் வச்சிருப்பான். பரவாயில்ல நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோவை பாராட்டிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, இங்க எல்லா பக்கமும் தண்ணி தெரிக்கிற மாதிரி செட் பண்ணிடுறாரு. என்கிட்டலாம் நீ தப்பிக்க முடியாது, ஒழுங்கா வந்துருன்ற மாதிரி இவன் சொல்றான். ஹீரோ ஒளிஞ்சு இவன் கூட சண்டை போடுறாரு. அவன் கிட்ட கன் இருக்கு, ஹீரோ கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு. இப்ப ஒளிஞ்சு ஹீரோவா அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அவனும் பதிலுக்கு ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இருக்கார்ல, மச்சான் இப்ப ஆன் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அங்க கரண்ட் கனெக்ஷனை ஆன் பண்ணி விட்டுறாரு. இப்ப தண்ணியில காலை வச்சா கதை முடிஞ்சிரும். இந்த சமயம் அந்த கில்லர் தண்ணியில காலை வைக்கிற மாதிரி போயிருப்பான். ஆனா காலை வச்சா கண்டிப்பா நமக்கு கரண்ட் ஷாக் வரும். அதனால காலை வைக்க கூடாதுன்ற மாதிரி உசாரா தப்பிச்சிடறான். தப்புஸ்டானேன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு ஓடலாம்னு நினைக்கும் போது கில்லர் கவனிச்சிடறான். ஹீரோவை இப்பதான் ஷூட் பண்ணோன்ற மாதிரி கரெக்டா ஷூட் பண்றான். இப்ப ஹீரோ புல்லட் பட்ட மாதிரி பொத்துன்னு கீழே போய் விழுந்துடுறாரு. அவ்வளவுதான், ஹீரோவை நம்ம ஷூட் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி இவனுமே தெனாவட்டா ஹீரோக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கான். இவன் வரும்போதே ஒரு தண்ணி பாட்டில கொண்டு வந்திருப்பான். அந்த தண்ணி பாட்டில ஹீரோக்கு பக்கத்துல கொண்டு வந்து ஹீரோ முன்னாடி குடிச்சிட்டு இருக்கான். என்னடா என்ன சாவடிச்சிடலாம் நினைச்சியா, என்னெல்லாம் உன்னால சாவடிக்க முடியாதுன்ற மாதிரி ரொம்ப தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். அந்த விளம்பரம் கொடுத்த அன்னைக்கே உன் கதையை முடிச்சிருப்பேன். ஆனா அக்டோபர் 2 தான் சாவடிப்பேன்னு சொன்னல, அதனால தான் இன்னைக்கு சாவடிக்கிறதுக்காக வந்தேன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ திடீர்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் எதுக்கு சிரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இந்த வில்லன் ஷாக் ஆகுறான். நீ எல்லாரையும் அப்சர்வ் பண்ற மாதிரி நான் ஒன்ன அப்சர்வ் பண்ணி தான் ஒரு விஷயத்த பண்ணேன்னு சொல்றாரு. அது என்னன்னா, ஃப்ரெண்டு கிட்ட ஆன் பண்ணேன்னு இவர் சும்மா தான் சொல்லியிருப்பாரு. கரண்ட் எல்லாம் ஃப்ரெண்ட் ஆன் பண்ணல. கரண்ட் ஆன் பண்ணிட்டாங்கன்னு இவர் பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சாரு பாத்தீங்களா. அந்த கேப்ல ஹீரோ என்ன பண்ணிருப்பாருன்னா, அவர் வச்ச தண்ணி பாட்டில மாத்தி விட்டுருப்பாரு. நீ எடுத்துட்டு வந்த தண்ணியை நீ குடிக்கல, வேற ஒரு தண்ணியை தான் குடிச்சிட்டன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோவோட ஃப்ரெண்டு ஏற்கனவே ஒரு கெமிக்கலை குடிக்கிறதுக்காக போகும்போது வேற ஒரு ஃப்ரெண்டு தடுத்தாரு பாத்தீங்களா, அந்த கெமிக்கலை தான் இவர் கலந்து தந்திருப்பாரு. அந்த கெமிக்கலை குடிச்சா கொஞ்ச நேரத்துல ரத்த வாந்தி எடுத்து இறந்து போயிடுவாங்க. இப்ப இந்த வில்லன் கொஞ்சம் கொஞ்சமா ரத்த வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். உனக்கு மட்டும் தான் பிளான் பண்ணி சாவடிக்க தெரியுமா, எனக்கும் சாவடிக்க தெரியும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப சாகுற நிலைமையில இருக்க கில்லர் இருக்கான்ல, வெல்டன் அப்படின்ற மாதிரி தோல்ல சாயிறான். இப்ப ஹீரோவும் புடிச்சு தள்ளி விடுறாரு. இவனுக்காக தான் ஒரு குழியை தோண்டி இருக்காரு போல. அந்த குழியில போய் அவன் விழுந்துடுறான். இப்ப இவருமே செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செஞ்சிடுறாரு.
போலீஸுங்களை பொறுத்த வரைக்கும் கில்லர் எப்பயோ இறந்துட்டான், ஆனா உண்மையிலேயே கில்லர் இப்பதான் இறந்திருக்கான். ஃப்ரெண்டு கிட்ட புதைக்கிற வேலையை பண்ணிரு மச்சான் அப்படின்ற மாதிரி இவருமே இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த சின்ன பொண்ணை பாக்குறதுக்காக வராரு. உன் அப்பா இறந்து போயிட்டாரு, திரும்பி அவரால் வர முடியாது, இந்த ரியாலிட்டியை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உன் அப்பாவை சாவடிச்சவன உன் அப்பா கிட்டயே நான் அனுப்பி வச்சிட்டேன், உன் அப்பா கிட்ட அவன் சாரி கேட்டுருவான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப நான் கேட்ட ஒரு விஷயத்த நீ பண்ணணும், எனக்காக சிரின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த பொண்ணு ஏகப்பட்ட சோகத்துல இருக்கா. இவரை சிரிக்க சொல்றாருல, இந்த பொண்ணு சடனா அழ ஆரம்பிச்சிடுறா. நம்ம சிரிக்க சொல்லி கேட்டா அவ எப்படியும் அழுவான்னு தெரிஞ்சுதான் இவர் இப்படி கேட்டிருப்பாரு. இந்த பொண்ணு ஃபீல் பண்ணி அழுவுறா. அப்பா இறந்து போன அந்த கஷ்டத்தெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேத்துறா. இவ கஷ்டத்தை வெளியேத்திட்டா, இதுக்கப்புறம் இவ கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு, அக்லாம் பண்றாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.